அது எப்படியா இருக்குது? சூப்பரா இருக்குண்ணா. ரிசல்ட் ஃபர்ஸ்ட் கிளாஸ் பக்காவா இருக்கு. இது ரொம்ப நாள் ஆயிடுச்சு வாங்கிட்டு வந்து ஓப்பன் பண்ணாமல் இருக்கிறோம். வந்துருச்சு. ஒரு 1 hour கழிச்சு சாப்பிட்டா நல்ல சாப்பாடாக இருக்குது. நீங்கள் மற்ற எந்த ப்ரோட்டீன் கம்பேர் பண்ணாலும் அது எல்லாத்துலேயுமே வந்து ப்ரோட்டீன் கம்மியாக தான் இருக்கும். மிக்ஸ் ஆயிடுச்சா இல்லையா? நல்லா இருக்கு. ஆனால் அந்த ரூல் ஒன்று டேஸ்ட்டு என்ன சொல்கிறா? இதில் வந்து கேஃபைன் இருக்குது. அது கேஃபைன் குடித்தா தூக்கம் கேடும். காஃபி குடி ப்ரோட்டீனுக்கு டபுள் ரேட்டு கிட்ட அது இருக்குது. ஏன்னு கேட்டால் அது ஹைட்ரோலைஸ்ட், பியூர் ஹைட்ரோலைஸ்ட். நம்மளால ஒரே ப்ரோட்டீன் குடிக்கலான்றாரு. ப்ரோட்டீன் வந்து ஒர்க் அவுட் முடிச்சதுக்கப்புறம் தான் நீ ப்ரோட்டீன் குடிச்சுன்னா அப்புறம் வீட்டுக்கு ஓடிடுவா. ஒர்க் அவுட் முடிச்சிட்டேன் ஃபுல்லாக இன்னும் 4 ஒர்க் அவுட் இருக்குது. செஸ்ட்டு 4 ஒர்க் அவுட் இருக்குது. ட்ரைசெப்ஸ் ஒர்க் அவுட் போடணும். இதெல்லாம் போட்டதுக்கப்புறம் தான் உனக்கு ப்ரோட்டீன் நம்ம இன்றைக்கி ஓப்பன் பண்ணுறோம். இன்னும் 1 மணி நேரம் ஆகும். இது மட்டும் தான் இந்த ஒர்க் அவுட் முடிச்சதுக்கப்புறம் நம்ம ப்ரோட்டீனை ஓப்பன் பண்ணுறோம், குடிக்கிறோம். இந்த கிளாஸ் போட்டால் ப்ரோட்டீன் பா, இந்த கிளாஸ் போட்டால் ப்ரோட்டீன் பண்ணுறாரு. ஆனால் நம்ம ப்ரோட்டீன் ஓப்பன் பண்ணது தெரியல. ஓப்பன் பண்ணுவோம். எனக்கு வேறு உடம்பு இன்னும் செட் ஆகல. இன்னைக்கு குடிக்கலாமா இல்லை அடுத்த வாரம் குடிக்கலாமா? இன்னைக்கு குடிச்சிடணும். நீ குடிக்காத, நாங்கள் குடிக்கிறோம். பண்ணு ஒழுங்காக ஒர்க் அவுட் பண்ணு. ஆளு போல பாகம் பிரியாது. இன்றைக்கி வந்து சண்டே நைட்டு ட்ரிப்பு போயிட்டு வந்து போன வாரம் ஃபுல்லாக நாங்கள் மகாராஷ்டிரா போயிருந்தோம். நானும் திருவோம். போன வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நாங்கள் ரூல் 1 வே ப்ரோட்டீன் வந்து குடிச்சிருந்தோம். அது வந்து என்ன ஃப்ளேவரு? காஃபி மோச்சாவா? காஃபி ஃப்ளேவரு. அது கொஞ்சம் நல்லா அசோக் வந்து அது லைக் பண்ணியிருந்தாரு. நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தாரு. டெய்லியும் அதை எடுத்துகிட்டு. அது எப்படியா இருக்குது? சூப்பராக இருக்குண்ணா. ரிசல்ட்டு ஃபர்ஸ்ட் கிளாஸ் பக்காவாக இருக்குது. நல்ல ப்ரோட்டீன் அது நல்லா இருக்கு. அது ரூல் 1 நல்லா இருக்கா? ரிசல்ட் நல்லா இருக்கா? சூப்பராக இருக்குது. ஒர்க் அவுட் முடிச்சுட்டு போய் அதை சாப்பிட்டா ஒரு 1 hour கழிச்சு சாப்பிட்டா நல்ல சாப்பாடாக இருக்குது. அந்த மாஸ்க் என்ன குடிக்கலையா? அது அதிகமாக யூஸ் பண்ணுறது இல்லை. அது ஆனால் குடிக்க சொன்னோம் மேடம் தான். நம்ம என்ன பிளான் பண்ணோம்? நெஞ்சு கறிக்குதா? அப்போ அடுத்த ட்ரக்கிங் போகும்போது எத்தனை போயிடலாம்? பெங்களூர் போகும்போது 3 ஸ்கூப் போட்டு எடுத்துக்கலாம். குடியா காலையில் ஏஞ்சி ஃபஸ்ட்டு அதை குடிச்சிடு. ஒர்க் அவுட்டுக்கு முன்னாடி குடிச்சிடு. நல்லா தான் இருக்குது. நாங்கள் வந்து டெய்லி குடித்தோம். நல்லா தான் இருக்குது. மேக்ஸ் அண்ட் மாஸ்க் என்ன நல்லா தான் இருக்குது. கொஞ்சம் இவனுக்கு மட்டும் ஒரே ஒரு நாள் தான் சொன்னான் நெஞ்சு எரியுதுன்னு. 3 நாள் குடித்தோம். 3 நாளில் ஒரே ஒரு நாள் மட்டும் தான் நெஞ்சு எரியுதுண்ணா போல். மற்ற நாள் எல்லாமே நல்லா தான் இருக்குதுண்ணா. சரியா? அதுக்கப்புறம் அந்த பீஃப் ப்ரோட்டீனும் பரவாயில்ல. ஆனால் ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணிட்டு குடித்தாலோ ஆஃபீஸ்க்கு திரும்ப குடித்தாலோ அது நல்லா இல்லை. ஆனால் ரூல் 1 வந்து பக்கான்ற. அது வந்து நார்மல் வே ப்ரோட்டீன். அது ரூல் 1 வே ப்ரோட்டீன் கான்சென்ட்ரேட். அது ஓகேவா? இப்போ அதுக்கு அடுத்தது அதை விட இது காஸ்ட்லி. நம்ம இன்றைக்கி வந்து இது ரொம்ப நாள் ஆயிடுச்சு வாங்கிட்டு வந்து ஓப்பன் பண்ணாமல் இருக்கிறோம். இவங்களும் கேட்டாங்க இது நான் குடிச்சு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. ரூல் 1 வந்து ஹைட்ரோலைஸ்ட் வே ப்ரோட்டீன் ஐசோலேட். வே ப்ரோட்டீன் ஐசோலேட்னா வே ப்ரோட்டீன் கான்சென்ட்ரேட்டை வந்து அதிகமாக ஃபில்டர் பண்ணது தான் வந்து வே ப்ரோட்டீன் ஐசோலேட்டு. அந்த ஐசோலேட்டை இன்னும் அதிகமாக ஃபில்டர் பண்ணுறது தான் ஹைட்ரோலைஸ்ட். இது வந்து காம்பினேஷன் ஆஃப் ஹைட்ரோலைஸ்ட் அண்ட் ஐசோலேட்டு. அது மட்டும் இல்லாமல் இந்த ப்ரோட்டீனில் வந்து ஸ்கூப் சைஸு 30 கிராம். ஒரு ஸ்கூப்போட சைஸ் வந்து 30 கிராமு. அந்த 30 கிராமில் நமக்கு வந்து ப்ரோட்டீன் வந்து 25 கிராம் ப்ரோட்டீன் இருக்குது. வேறு எந்த ப்ரோட்டீன்லையுமே இவ்வளோ கம்மி. இந்த ப்ரோட்டீன் வந்து எல்லா ப்ரோட்டீனும் கம்பேர் பண்ணும்போது ரேட்டு கம்மி. சர்விங்ஸ் வந்து 76 சர்விங்ஸ் இருக்குது. 76 சர்விங்ஸு. ஒரு ஸ்கூப் வந்து 30 கிராமு. அதில் 25 கிராம் ப்ரோட்டீன் இருக்குது. நீங்கள் மற்ற எந்த ப்ரோட்டீன் கம்பேர் பண்ணாலும் அது எல்லாத்துலேயுமே வந்து ப்ரோட்டீன் கம்மியாக தான் இருக்கும். அந்த சர்விங் இப்போ 30 கிராம் இருக்குன்னா ஒரு 22, 23 அது மாதிரி தான் இருக்கும். 34 கிராம் ஸ்கூப் சைஸ் இருக்கும். ப்ரோட்டீன் வந்து கம்மியாக இருக்கும். அந்த ஃபில்லர்ஸ்லாம் அதிகமாக இருக்கும். அதனால் அந்த டேஸ்ட் வந்து பெட்டராக இருக்கலாம். ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரோட்டீன் அதிகம், டேஸ்ட்டு வந்து இந்த 30 கிராமில் 25 கிராம் ப்ரோட்டீன் இருக்குது. 5 கிராம் தான் அந்த ஃபில்லர்ஸு. அந்த ஃபில்லர்ஸுக்கு வந்து ரொம்ப கம்மியான ஃபில்லர்ஸ் வச்சே நல்ல ஒரு டேஸ்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய ரிவ்யூ வந்து நான் பார்த்தேன்.
அதனால தான் இது வாங்கினேன். இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் நானும் ட்ரை பண்ண போகிறேன். எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். என்ன ஃப்ளேவரு? ஸோ குக்கீஸ் அண்ட் க்ரீம். ரூல் 1ல் வந்து இது குக்கீஸ் அண்ட் க்ரீம் ஃப்ளேவரு. இன்றைக்கி ட்ரை பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணுறேன். ஸ்டீல் பிடிச்சாச்சு. சுற்றினே இருக்குது ரொம்ப நேரமாக. முடி மேலே ஒரு பக்காவான இதெல்லாம் போட்டுது. இப்போ ஸ்கூப் வந்து கிடைக்காது, திரும்ப கரண்டி வேணும். எப்படியே கரண்டியோட ஒரு கரண்டியோட வந்து எதுவும் பால் போடுவா சொன்னாங்க. ஸ்கூப்பு மிஸ்ஸிங்கயா, கரண்டி வேணுயா, போய்ட்டு ஒரு கரண்டி வேணும். இது வந்து குக்கீஸ் அண்ட் க்ரீம் ஃப்ளேவரு. செம்ம ஸ்மெல்லு. வே ப்ரோட்டீன் ஸ்மெல்லு அடிக்குது. நல்லா வருது. எனக்கு வேறு இப்போ வயிறு சரியில்லை, வாந்தி பேதியாகின்னு இருக்குது. இருந்தாலும் இதை குடிக்கிறோம். இன்னைக்கு ஒர்க் அவுட்டும் பண்ணியாச்சு. குட்டிக்கு போகுது. குட்டிச்சுன்னா அவ்வளோதான், மனசு கஷ்டமாயிடும். நான் இன்னிலேருந்து இந்த ப்ரோட்டீன் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இது யாருக்கும் கொடுக்க போகிறதில்ல. இந்த ப்ரோட்டீன் எனக்கு தான். அந்த பீஃப் ப்ரோட்டீன் கார்னிவர் வந்து எங்கேயாவது ட்ரெக்கிங் போகும்போது எடுத்துகிட்டு போயிடுவேன். நம்மளால மாஸ் கெய்னர் வச்சுக்கிறாரு. அடுத்து எங்கன்னா ட்ரிப்புக்கு போகிறோன்னா எடுத்துகிட்டு போயிடும். போகிறோமான்னு தெரில, பார்க்கலாம். நீ சொல்லுவ, வருவியான்னு தெரில, பார்க்கலாம். கண்டிப்பாக போயிடலாம். நம்மளால செம்ம ஸ்பீடாகிற போல ப்ரோட்டீன் கலக்குதா. ஐஸ் வாட்டர் எடுத்துன்னு வந்துட்டாரு. அடுத்தது பாருங்க, ஸ்கூப்பு தேடுறது கரண்டி. பட்டு பட்டும் வேலை நடக்குது. கலக்கி எடு. இந்த சுகர் அதிகமாகிடுச்சு போல. ஒரு ஹெல்ப் பண்ணவே கூடாது. ஹெல்ப் பண்ணா என்ன இப்படி கலக்கி எடுக்கிறேன்? பார்த்து கொட்டிக்கு போகுது. நான் தள்ளி இல்லையா குத்தி குத்தி பார்க்கணும். அந்த படத்துலலாம் குத்துவாங்க தெரியுமா? காய்கறி வண்டியில் ஒளிஞ்சுன்னு இருப்பாங்க தெரியுமா? அப்போ வந்து குத்துவாங்களே கத்தி வச்சு குத்தி. நீ கீழே கொட்டுற போற தடுக்க மாட்டேங்க. ஒரு குழுக்கு இரியா அப்படிலாமா காணையா ஏதோ பார்த்து தடுக்க மாட்டேது. அந்த ஓட்ட தொட்ட முடிஞ்சு ஃபஸ்ட்டானா சார்? அதோ இங்கே 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 இது கண்டுபிடிக்கிறதுக்குள்ள இங்கே தான் இருக்குது. குட்டிக்கு போடுங்க. அது இப்போ லைட்டாக கம்முன்னு இருக்குது. பொறுமை 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 பொறுமை. வர குட்டிஸ்னா வேலைக்கு ஆகாதியா? கை விட்டுட்டா வா புதஞ்சிட்டு இருக்குது ஸ்கூப்பு. 76 சர்விங். இந்த டப்பாவில் 76 சர்விங் ஸ்கூப்னா அப்போ ரொம்ப குட்டியாக இருக்கும் போல ஸ்கூப்பு. ஆனால் 30 கிராம் தான் ஸ்கூப் சைஸ் போட்டிருக்காங்க. சிந்தா 6 இருக்குதுல்ல, அதிலலாம் வந்து பாதிக்கு பாதி தான் ப்ரோட்டீன் இருக்கும். ஆனால் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நம்ம குடிப்போம் வாங்கி. வேணாம் எடுத்துரு அப்படியே எடுத்துரு. ப்ரோட்டீனை கரண்டி விடு. பொறுமையாக பெண்ட் ஆகுதா கரண்டி? வந்துருச்சு வந்துருச்சு வந்துருச்சு. முடியல இல்லை, அதே சைஸ் தான். 1 ஒரே போயா சரிக்கா கையில் அறியுது பாரு. அது உள்ளே விட்டு திரும்பணும். சூப்பர். ஓகே ஒதுக்கா. நிறைய ஊற்றாதியா? எங்கே திரும்ப ஊற்றிட்டீங்களா?
நல்லா லாக் பண்ணிக்க, டைட் பண்ணிக்க. அவர் சூத்திரத்தை சொல்ல சொல்ல இவர் தண்ணி ஊற்ற வரை இவர் கலக்கிறார். அதுல கருப்பாகுது. அதுலயே இருக்கு. கட்டுங்க வெண்ணிலா ஃப்ளேவர். அப்படியே இருக்கியா? இது க்ரீம்ஸ்ல குக்கீஸ் மிக்ஸ் ஆயிடுச்சா இல்லையா? ஆயிடுச்சு அதுதான். கருப்பா தெரியுது ரைட்டா. அது சாப்பிட சொல்ல அசோக் ஃபஸ்ட்டு கொடுப்போம். நான் தான் ஃபஸ்ட். எவ்வளோ இருக்குதுல்ல எம்எல் எவ்வளோயா? 600. பால் வேறு இருக்குது. இவன் மற்ற கணக்கெலாம் சொல்லுவாங்க. குடிப்பான் ஆளு கொஞ்சம் கொஞ்சம் வரை குடி டேஸ்ட் வேணும். குடியா போதையா? 602 ml இருக்குது. இப்போ நான் குடிக்கிறது அது அடியில் பால் தான் இருக்கும். கடைசியாக குடிக்கணும் கொஞ்சம் அதிகமாக வைங்க. நீ ஃபர்ஸ்ட் வச்சு நான் செகண்ட் வச்சுறேன். கடைசியாக தனா கொடுத்துருவோம்னா நான் வச்சுருவேன். நான் ஊற்றிடுறேன். தனா வணிகர் வேற சரியில்லை. என்ன எப்படி இருக்குது? நல்லா இருக்கு. கட் பண்ணு. நல்லா இருக்கு. ஆனால் அந்த ரூல் டேஸ்ட்டு அது நார்மல். ஐசோலேட்டில் ஐசோலேட் கொஞ்சம் சப்புன்னு தான் இருக்கும். ஃபுல்லாக குடிச்சுக்கிறீங்க. பால் மட்டும் தான் கொடுத்துக்கிறீங்க எனக்கு. பாரு அந்த டேஸ்ட் இல்லை இல்லை ஆக்சுவலாக வந்து அது வந்து ஃப்ளேவர் வேறு, இது ஃப்ளேவர் வேறு. இது நல்லா தான் இருக்குது. நல்லா தான் இருக்குது. ஐசோலேட் வந்து இவ்வளோ டேஸ்ட்டாக இதுலேயுமே இருக்காது. நீ கோல்டு ஸ்டாண்டர்ட் ஆன் குடிச்சின்னா கோல்டு ஸ்டாண்டர்ட் ஆன் இருக்குல்ல, அது குச்சி பார்த்தா தெரியும். இது நல்லா தான் இருக்குது டேஸ்ட்டு. இது ஆக்சுவலாக க்ரீம் அண்ட் குக்கி ஃப்ளேவரில் அது உங்களுக்கு ஃப்ளேவர் கரெக்டாக தான் டேஸ்ட்டாக. ப்ரோட்டீன் நைட்டில் குடிச்சா என்ன ஆகுது? இதுதானே சொன்னேன். யார் சொன்னா? எந்த ப்ரோட்டீன்? அது நீ வச்சுக்கிறது வந்து கேஃபைன் இருந்துச்சு அதில். அது இது கரெக்டா? இது தானே சொல்கிறா? இதில் வந்து கேஃபைன் இருக்குது. அது கேஃபைன் குடிச்சா தூக்கம் கேடும். காஃபி குடிக்கிற மாதிரி. போட்டுருக்காங்க அதான் நைட்டில். இதில் கேஃபைன்லாம் கிடையாது. இது செம்மையாகுது. அதுவும் செம்மையாக உனக்கு பிடிக்கல இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு இதுதான் பிடிச்சிருக்கு. சத்தியமாக சொல்கிறேன், இது ஒர்த்து. இது ஐசோலேட்டு ஹைட்ரோலைஸ்டுன்றது வந்து அதிகமாக அந்த ஃபில்டர் பண்ணி எடுக்கிற ப்ரோட்டீனியா, அது வந்து இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கிறது இதுதான். அதுவும் இல்லாமல் சர்விங்ஸ் பாரு, 76 ஸ்கூப் இருக்குது இதில். நீ வச்சுக்கிறதுல எவ்வளோ இருக்குது பாரு. அந்த ஆன் டப்பா எடுத்துருவோம், என் கோல்டு ஸ்டாண்ட் ஆனு சிந்தாசிக்ஸ் எடுத்துருவோம். அப்படியே அசோக் வந்து இந்த ப்ரோட்டீன் குடிச்சிட்டு அந்தளவுக்கு டேஸ்ட்டு கம்மியாக இருக்குது. இதை விட அந்த ரூல் 1ல் கான்சன்ட்ரேட் தான் டேஸ்ட்டாக இருக்குன்றாரு. ஆனால் நமக்கு வந்து வேர் ப்ரோட்டீன் ஐசோலேட் வந்து அந்தளவுக்கு டேஸ்ட்டே இருக்காது. டைமண்டைஸ்லாம் குடிச்சிட்டு நான் ஒரு வாட்டி என்ன பண்ணேன், டைமண்டைஸ்னு ஒரு ப்ரோட்டீன் இருக்குது, அதை வாங்கிட்டேன். 10 LBS வாங்கிட்டு எத்தனை பேர் கடைக்காரங்கிட்ட கொடுத்துட்டேன். ப்ரோட்டீன் கசக்குது அப்படின்னு சொல்லி. என்னை ஃபஸ்ட்டு நான் வாங்கும்போது இந்த ப்ரோட்டீன் குடிச்சா கசக்குது அப்படின்னா ஒரு ட்ரெயினர் வந்து சொன்னா போல, ப்ரோட்டீன் கசக்குமா என்ன எப்படி சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் எத்தனை நான் ரிட்டன் கொடுத்துட்டேன் சண்டை போட்டு அந்த கல்ல. அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது அது வந்து வே ப்ரோட்டீன் ஐசோலேட்ன்றது அதிகமாக ஃபில்டர் பண்ணுறதால உனக்கு டேஸ்ட் கம்மியாக தான் இருக்கும். அவனுக்கு வந்து கம்மியான அந்த ஃபில்லர்ஸ் தான் இருக்கும். ரொம்ப ஸ்வீட்டு ரொம்ப அந்த இதெல்லாம் போட மாட்டாங்க. ஏன்னா அது போட்டோன்னா ப்ரோட்டீன் கண்டென்ட் கம்மியாகும்ல, அதுதான் மேட்ரு. இப்போ இது இருக்குல்ல, இந்த ப்ரோட்டீன் வந்து வே ப்ரோட்டீன் ஐசோலேட் ஹைட்ரோலைஸ்டுக்கு நல்ல டேஸ்ட்டு நல்லா இருக்குது. ஏன் சொல்கிறேன்னா, ஆண் வந்து நிறைய பேர், நான் நிறைய வாட்டி ஆண் தான் எடுத்திருக்கேன் இதுக்கு முன்னாடி. ஆண் வந்து இவ்வளோ டேஸ்ட் இருக்கவே இருக்காது. இதில் வந்து நமக்கு ஒரு ஸ்கூப் வந்து 30.4 கிராமு. அதில் வந்து ப்ரோட்டீன் எவ்வளோ தெரியுமா இருக்குது? 24 கிராம் தான் ப்ரோட்டீன். 30.4 கிராம் ஸ்கூப்பில் 24 கிராம் ப்ரோட்டீனு. ஆனால் இதில் 30 கிராம் ஸ்கூப்பில் 25 கிராம் ப்ரோட்டீன், 5 கிராம் ஃபில்லரு. இதில் வந்து 6.4. இதில் அதிகமாக ஃபில்லர்ஸ் இருக்குது. இதுவே டேஸ்ட் கம்மி தான். கோல்டு ஸ்டாண்டர்ட் ஆனால் அந்தளவுக்கு டேஸ்ட் இருக்காது. அந்த ஃப்ளேவர் மேபி காஃபி இல்லை வெண்ணிலா அந்த மாதிரி எடுத்தோன்னா நல்லாயிருக்கும் இம்போர்ட்டடில். இன்னொரு மேட்ரு என்னென்னா, என்னமோ சொல்ல வந்தேனே, இதில் சர்விங்கு 74 சர்விங்ஸ் ஓகேவா. ரேட் ஆனால் இது ரொம்ப அதிகம். இதை கம்பேர் பண்ணும்போது இது இன்னொரு 1000 ரூபா அதிகமாக தான் சொல்லுவானுங்க. நீ வந்து இதுதானே லைக் பண்ணுற சிந்தாசிக்ஸை. சிந்தாசிக்ஸ் ஏன் தெரியுமா சூப்பராக இருக்கும்? இங்கே வா, இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கூப்பு 47 கிராம், பெரிய ஸ்கூப்புங்க. அந்த மண்ணை வாரி கொட்டின மாதிரி ஒரு பெரிய ஸ்கூப்பா. அதில் ப்ரோட்டீன் எவ்வளோ இருக்குது பாரு. சிந்தாசிக்ஸில் ப்ரோட்டீன் வந்து வெறும் 22 கிராம். 47ல் 22 கிராம் தான் ப்ரோட்டீன். அப்போ மிச்சம்லாம் என்னது? சர்க்கரை,
உனக்கு வெல்லம் எது போட்டு கொடுத்தாலும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் புரியுதா அதுதான் கான்செப்ட். அதனால் நம்ம ஃபஸ்ட்டு ப்ரோட்டீன் வாங்குறோன்னா நம்ம காசு கொடுத்து வாங்குறது ப்ரோட்டீனே அதில் கம்மியாக இருக்குது. தேவையில்லாத நமக்கு சர்க்கரை அது இதுன்னு போட்டு வச்சுக்கிறான் டேஸ்ட்டுக்கு ஏகப்பட்ட இது. கார்போஹைட்ரேட்ஸ் அதிகம் வேணாம்ல? கார்ப்ஸ்லாம் அவ்வளோ கம்மி தான் இது. சிந்தாசிக்ஸில் கார்போஹைட்ரேட் 15 கிராம். அதை விட கம்பேர் பண்ணால் இதுக்கு இந்த அதிகம் தான். இதில் ரெண்டுத்துலேயுமே இது வந்து ரெண்டுமே ஐசோலேட்ப்பா. இது ரெண்டுமே வந்து ஐசோலேட்டு. வே ப்ரோட்டீன் இது ஐசோலேட். இது வந்து ஐசோலேட் ப்ளஸ் ஹைட்ரோ ஐசோலேட். ஓகேவா? ஹைட்ரோ ஐசோலேட்னா ஐசோலேட்டோட இன்னும் நல்லா ஃபில்டர் அதிகம். டைமண்டைஸ் தான் வந்து ஹைட்ரோலைஸ்டு வே ப்ரோட்டீன். அது வந்து கிட்டத்தட்ட இதுக்கு டபுள் ரேட்டு. இந்த ப்ரோட்டீனுக்கு டபுள் ரேட்டு கிட்ட அது இருக்குது. ஏன்னு கேட்டால் அது ஹைட்ரோலைஸ்டு, பியூர் ஹைட்ரோலைஸ்டு அப்படின்றாங்க. அதுவும் ஒரு ஸ்கூப்பில் வந்து அதிகமாக ப்ரோட்டீன்லாம் இருக்குது. ஆனால் ரேட்டு கம்பேர் பண்ணோம்னா டைமண்டைஸ் ரொம்ப ரேட் அதிகம். இது வந்து சீப் அண்ட் பெஸ்ட்டு. ரூல் 1 வந்து எனக்கு தெரிஞ்சு இதுதான் சீப் அண்ட் பெஸ்ட்டு. டேஸ்ட்டும் நல்லா தான் இருக்குது, சூப்பராக இருக்குது டேஸ்ட்டு. எனக்கு பிடிச்சிருக்கு. நீ குடிச்சது அந்த காஃபி ஃப்ளேவர் குடிச்சது ரொம்ப திக்காக தண்ணி ஊற்றி குடிக்கிறல, அது நமக்கு அந்த அளவுக்கு எனக்கு அது பிடிக்கல. இது நல்லா இருக்கு.